சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. காப்பீடு இல்லாத வாகனங்களுக்கு பெட்ரோல் நிலையங்களில் எரிபொருள் வழங்குவதை நிறுத்தும் சோதனை திட்டத்தை அடிப்படையில் செயல்படுத்த மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் பரிந்துரை செஞ்சிருக்கு. இது பற்றி விளக்க இணைகிறார் தொகுப்பாளர் அஞ்சலி. நன்றி கவிதா. நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம், அதாவது கிட்டத்தட்ட 2003 நடந்த ஒரு லிஃப்ட் விபத்தில் 2026 தான் அவங்களுக்கான இழப்பீடு தொகையை உறுதி செஞ்சிருந்தது நீதிமன்றம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டிடத்தில் லிஃப்டில் விபத்து நடக்குது அப்படின்னா அந்த லிஃப்ட் ஆப்ரேட்டர், அந்த கட்டிட உரிமையாளர், அதே மாதிரி பராமரிக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே உரிமை இருக்குது. அவங்க தான் அந்த இழப்பீடு தொகையை கொடுக்கணும், அவங்க தான் இதற்கெல்லாம் முழு பொறுப்பு ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒரு அதிரடி தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த தீர்ப்பே 2003 நடந்ததுங்க. ஆனால் 2026 தானே தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இது ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்துக்கு அப்புறமா வந்த தீர்ப்புன்னு நிறைய பேர் கருத்துக்களை பதிவு செஞ்சிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கு. இது 1996 அப்படின்னு சொல்லப்படுது. 1996 நடந்த ஒரு விபத்துக்கான ஒரு தீர்ப்பை இப்ப நீதிமன்றம் உறுதி செஞ்சிருக்காங்க. அதோட கூட சில அதிரடியான உத்தரவுகளையும் போட்டிருக்காங்க. அதை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். அதாவது நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் இல்லையா, அப்ப எரிபொருளை கட் பண்ணுங்க, அவங்களுக்கு எரிபொருள் போடாதீங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் மத்திய அரசுக்கு இந்த அதிரடி உத்தரவை கொடுத்திருக்கு. என்ன நடந்துச்சு இந்த விவகாரத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, 1996 ஒரு கார் விபத்து நடக்குதுங்க. அதுல ஒருத்தர் உயிரிழக்கிறார். அந்த உயிரிழந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கான அந்த இழப்பீடு தொகையை கேட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க. இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்துக்கு அப்புறமா 2025 முடிவுக்கு வருது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இன்சூரன்ஸ் நிறுவனம் அந்த இழப்பீட்டு தொகையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் அவங்களுக்கு உத்தரவை கொடுக்குது. தெலுங்கானா நீதிமன்றம் இந்த உத்தரவு உறுதி செய்யறாங்க. தெலுங்கானா நீதிமன்றத்தில் இந்த உத்தரவு உறுதி செய்யப்பட்ட நிலையில அடுத்தபடியா என்ன பண்றாங்கன்னா, இந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் இருக்காங்க இல்லையா, அந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவருடைய அந்த வாகன ஓட்டுநருக்கான அந்த இதுவெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனால் நாங்க இழப்பீடு தொகையை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய வாதங்கள்லாம் முன்வைக்கிறாங்க. இந்த வாதங்களை கேட்ட நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம அடுத்து பார்க்க போறோம். இந்த வழக்கு நீதிபதிகள் சஞ்சய் கரோல் அப்புறம் பிரசாந்த் குமார் மிஸ்ரா இவங்களுடைய அமர்வு முன்னாடி விசாரணைக்கு வருது. விசாரணைக்கு வந்ததுமே இந்த வழக்குல என்ன நடந்துச்சுன்னு கேட்டதுமே வழக்கை தள்ளுபடி செஞ்சுறாங்க உச்சநீதிமன்றம். என்ன சொல்றாங்கன்னா, எப்பயோ நடந்த விஷயம் இப்பதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு, அதுக்கையும் நீங்க மேல்முறையீடு செஞ்சிருக்கீங்க, பணத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஆதங்கத்தை தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இமிடியேட்டா அந்த காசு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகை, அந்த 10 லட்சம் ரூபாய் இழப்பீடை நீங்க உடனடியாக கொடுக்கணும்னு சொல்லி இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான உத்தரவை கொடுத்துடுறாங்க. கொடுத்துட்டு இந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சுறாங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீதிமன்றம் சொல்லுது. இந்த வழக்கை மையமா வச்சு என்ன சொல்றாங்கன்னா, இதுல நிறைய அதிர்ச்சி தகவல் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதனால இதுல ஒரு நெறிக்காட்டு முறைகளை வகுக்கணும், அந்த நெறிக்காட்டு வழிமுறைகள்லாம் கன்ஃபார்ம் ஆகணும், அதை உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு ஒரு அதிரடி உத்தரவை கொடுக்கறாங்க. அந்த தகவல் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா, இந்தியாவில் மொத்தமாக கிட்டத்தட்ட 30.48 கோடி வாகனங்கள் வரைக்கும் இயங்குதுங்க. இந்த 30.48 கோடி வாகனங்கள்ல வெறும் 16.54 கோடி வாகனங்களுக்கு தான் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. கிட்டத்தட்ட 56% வரைக்கும் இயங்கக்கூடிய வாகனங்களுக்கு இந்தியாவில் இன்சூரன்ஸே இல்லை அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகிருக்கு. இதை நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளோ வாகனங்கள் இன்சூரன்ஸ் இல்லாமல் இயங்குது, இப்படி ஏதாவது ஒரு விபத்து நடந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் காரணம் காட்டி இன்சூரன்ஸ் இல்லைன்னுலாம் சொல்லி இழப்பீடு தொகையை கொடுக்கக்கூடாதுன்னு இப்படி இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் மேல்முறையீடு செய்யுது. இப்படி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்னதான் பண்றது? இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வாகன ஓட்டிக்கும் கட்டாயம், அந்த வாகனங்களுக்கும் கட்டாயம் அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்கிறது தானே. இவ்வளோ பேர் இன்சூரன்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டுறாங்க அப்படின்னா நெடுஞ்சாலைத்துறை என்ன பண்றாங்க, காவல்துறையினர் என்ன பண்றாங்க, இவங்களெல்லாம் சரியா என்கொயரி பண்ணலையா அப்படின்னு பல ஆதங்கங்களை முன்வைக்கிறாங்க. முன்வச்சது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசுக்கு நாங்கள் ஒரு அதிரடி உத்தரவு கொடுக்குறோம், இனிமே இன்சூரன்ஸ் எந்த வாகனத்துக்கு இல்லையோ அவங்களுக்கு எரிபொருள் வழங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடி திட்டத்தை தொடங்குங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்றாங்க. இந்த உத்தரவு மூலமா என்ன புரிய வைக்கிறாங்க அப்படின்னா, அதாவது பெட்ரோல் பங்க் இருக்கு இல்லையா, பெட்ரோல் நிலையங்கள், அங்க இருக்கக்கூடிய எரிபொருள் வழங்கக்கூடிய அந்த இயந்திரம் இருக்கு இல்லையா, நமக்கு பெட்ரோல் நிரப்புவாங்களே, அந்த இயந்திரத்துக்கும் நம்மளுடைய வாகனத்துக்கான அந்த இன்சூரன்ஸ் நம்பர்
இதுக்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்துங்க. தொழில்நுட்ப அடிப்படையிலான இணைப்பை ஏற்படுத்துறீங்க அப்படின்னா அவங்க வந்து பெட்ரோல் போட வராங்களோ இல்லை டீசல் போட வராங்களோ அவங்களுக்கு அந்த பங்க்ல வந்துட்டு இன்டிமேட் பண்ணணும். இந்த வாகனத்துக்கு வந்து இன்சூரன்ஸ் இல்லை அப்படிங்கிறத அந்த பெட்ரோல் பங்குக்கு வந்து தெரியப்படுத்தணும். அந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்குங்க. அந்த தொழில்நுட்பத்து மூலமா அந்த நபர் வந்து இன்சூரன்ஸ் போடல வாகனத்துக்கு அப்படின்னா அந்த பங்க்ல இருக்கிறவங்க யாருமே அவங்களுக்கு வந்து பெட்ரோல் போடக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படிங்கிறது டிஜிட்டல் முறையில் கண்காணிக்கப்படும். இந்த டிஜிட்டல் முறையில் கண்காணிக்கப்படுறதுக்கு நீதிமன்றம் என்ன அறிவுறுத்தலை சொல்றாங்கன்னா, ANPR அப்படிங்கிற கேமராக்களை பொருத்துங்க. இந்த கேமராக்களை பொருத்துவது மூலமா என்ன நடக்கும்னா, எந்த வாகனம் அதிகமாக போகுது, சிகப்பு விளக்க மீறி போகுதா, அதாவது சிக்னலை மீறி போகுதா, சாலையினுடைய தவறான பக்கத்தில் வாகனத்தை ஓட்டுறாங்களா, இந்த மாதிரியான போக்குவரத்து விதிமீறல்கள்லாம் கண்டறியப்படும். இந்த விதிமீறல்கள் மட்டும் இல்லாமல், இது ஏற்கனவே இருக்கு, இந்த விதிமீறல்கள் மட்டும் இல்லாமல் காப்பீடு வந்து அவங்க பதிவு செஞ்சிருக்காங்களா, இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்துகிற மாதிரி அதை நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரியான தொழில்நுட்பத்தை கொண்டு வாங்க. எவ்வளோ தொழில்நுட்பம் வந்து டெவலப் ஆகிட்டு போகுது, இதை நம்மளால் பண்ண முடியாதா அப்படின்னு நீதிமன்றம் ஒரு கேள்வியும் கேட்குறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அப்படி கண்டறியக்கூடிய வாகனங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கான செலான் மூலமாக அபராதத்தை விதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி செல்போன் செயலிகள் மூலமா இன்சூரன்ஸ் இல்லாத வாகனங்களை எப்படி கண்டறிதுன்னு அங்க இருக்கக்கூடிய அந்த டிராஃபிக் போலீஸ் அவங்களுக்கான ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு உரிமையை கொடுங்க. அவங்க வந்து ஈஸியா கண்டறியறதுக்கு அவங்களுக்கு செல்போன்ல என்ன மாதிரியான டெக்னாலஜி வந்து ஏற்படுத்த முடியும் அதையும் வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பொது சரிபார்ப்பு இணையதளம் இதையும் வந்து டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் ஒரு வாகனத்தை எடுக்கிறாரு அப்படின்னா, இல்லை ஒரு வாகனத்தில் பயணிக்கிறாங்க, இப்போ வந்து நம்ம டாக்ஸியோ இல்லை ஆட்டோவோ புக் பண்ணி போகிறோம் அப்படின்னா அந்த டாக்ஸி ஓனர்கிட்ட வந்து இன்சூரன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத கூட அங்கே பயணிக்கக்கூடிய நபர்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி நிறைய டெக்னாலஜியை கொண்டு வாங்க. இதெல்லாம் தான் மனிதர்களுக்கு முக்கியம். இதெல்லாம் தான் வந்து சாலை விதிகளையோ சாலை விபத்துகளையோ வந்து தடுக்கிறதுக்கான ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளாக இருக்கும். சாலை விபத்து ஏற்படுது அப்படின்னு சொன்னால் மட்டும் போதாது, அதற்கான நிறைய ரூல்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நீதிமன்றம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, புதிய வாகனங்கள் இப்போ இதுக்கப்புறம் நம்ம புதிய வாகனங்கள்லாம் வாங்குறோம்னா நமக்கு இன்சூரன்ஸ் ஒன்று அப்படிங்கிறத வந்து நம்ம ஆல்ரெடி டிஃபால்ட்டாக அவங்க போட்டு கொடுப்பாங்க இல்லையா. இப்போ காருக்கு வந்து 3 வருஷம் இருக்குது, அதை 4 ஆண்டுகளாக நீட்டிச்சிருக்காங்க. அதே மாதிரி பைக் அப்படிங்கிறது 5 வருஷம் இருக்குது அப்படின்னா அதை 6 ஆண்டுகளாக நீட்டிங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு நீதிமன்றம் ஒரு அதிரடி உத்தரவை போட்டிருக்கு. ஒரு பக்கம் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சாலைகள்லாம் சரி பண்ணாலுமே வந்து விபத்துகள்லாம் குறையும், ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு வாகன ஓட்டிகள் மேலேயே திரும்ப திரும்ப நீங்கள் இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம்னு ஒரு பக்கம் மக்கள் கருத்து கேட்கிறாங்க. ஆனால் அதே பக்கம் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, வாகன ஓட்டிகளுக்கு நீங்கள் இந்த மாதிரியான விதிமுறைகளை வகுத்தாதான் வாகன விபத்துகளையும் தடுக்க முடியும். ஒருவேளை வாகன விபத்தில் உயிரிழந்தாங்க இல்லை அவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்க போடக்கூடிய வழக்குகள் இப்படி 20 வருஷம் 30 வருஷத்தை தாண்டி போய் அதுக்கப்புறமா அவங்களுக்கு நீதி கிடைக்கிறது அப்படிங்கிறது, இந்த தாமதம் அப்படிங்கிறது குறையும். காப்பீடு பொறுத்த வரைக்கும் ஒரு முறையான வழிமுறைகளை வந்து நீங்க வகுங்க. அப்பதான் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் சீக்கிரமா ஒரு தீர்வு காண முடியும். உயிரிழந்தவங்க தாமதம் இல்லாம அவங்களுக்கான இழப்பீட்டு தொகையை வந்து பெற முடியும்னு நீதிமன்றம் கராரா சொல்லியிருக்கு. பாப்போம் மத்திய அரசு அடுத்தபடியா இந்த திட்டத்தை எப்ப நடைமுறைக்கு கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.